3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. வண்டி இவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது. நீங்கள் ஏதாவது வண்டியிலலாம் அப்படியே டக்கு டக்குன்னு கட் அடிச்சுலாம் போங்கல்ல, அதெல்லாம் பக்கா மேஷம் இல்லை செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேஷமாக இருக்கும் இல்லை செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க தான். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எப்படி சார் அது மேஷம் கண்டுபிடிக்குதுன்னா பாருங்க, மூக்கில் அப்படியே கூராக வரும். இதெல்லாம் மேஷம். ரிஷபம்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா எருது, மாடு. நீங்கள் மாடு மேலே எவ்வளோ வேணாலும் லோடு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாடு காலையை போய் நீங்கள் சண்டைக்கு நின்னீங்கன்னா அடக்கவே முடியாது. ஆனால் பாசமாக மேலே ஒரு லோடு எடுத்துனா ஓடிட்டே இருக்கும். ரிஷபக்காரன்லாம் அப்படியே தான் வேலை. நீ நல்ல வேண்டாம், உன்னால தானே கம்பெனியே நிற்கிது, நீ தான் தாங்கி நிற்கிறன்ட்டுனா வெடியே உட்காந்து வேலை செய்வாங்க. கடைசியில் ஏதாவது ப்ரொமோஷன் வேறாங்கன்னா போயிடும். இல்லை, மிதுனம் வந்து பார்க்க ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் பயங்கரமாக பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம மிதுன ராசினாவே அப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணுவோம். அவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்கன்றத கண்டுபிடிக்கவே நமக்கு டைம் ஆகும். அதான் நம்ம வீட்டுல வந்து யாரும் சொல்லக்கூடாது, பொதுவாக ஒரு சித்தி பெரியமா அத்தை யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் இதை சொன்னாங்கன்றது நம்மளுக்கு கண்டுபிடிக்க டைம் ஆகும். கடைசியில பார்த்தா நீதானா இது அப்படின்ட்டு அதெல்லாம் மிதுனம் சைலண்டா பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஆனா என்ன இப்ப அவங்களுக்கே பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு மாதத்துக்கும் ஒரு ராசிக்கான அந்த மாதம் எப்படி அமையுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த பிப்ரவரி மாதத்துக்கு ஒருத்தருக்கும் எப்படி அமைய போகுது அப்படின்றதுதான். முதல்ல வந்து மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? ஓகே, நம்ம எப்பவுமே சொல்றோம் அந்த மேஷ லக்னம் ராசி வேண்டாம், லக்னம் ராசிக்கு ஒர்க் ஆகும். பட் லக்னத்துக்கு ஒன்னும் சூப்பரா ஒர்க் ஆகும். மேஷ லக்னம். யாருக்காவது லக்னம் தெரியலன்னா அந்த லா உங்க கட்டத்துல எங்க இருக்குன்றத பார்த்துட்டு நீங்க அந்த அதுதான் உங்க லக்னம். மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்துக்கு வந்து இந்த லக்னத்துக்கும் இப்ப அந்த 7.5 சனின்றது ராசிக்கு மட்டும் இல்லை, லக்னத்தையும் அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அதனால மேஷ ராசிக்காரங்களும் லக்னமும் சனி பகவானுடைய தாக்கம் தெரியும், கொஞ்சம் டஃபா இருக்கும். ஆனா இப்ப சனி பகவான் வராருன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ண மாட்டார். ஒன்றும் நம்மளுக்கு 8 கிரகம் இருக்கு, அப்போ அவங்களும் என்ன பண்றாங்க? அதனால நிறைய விஷயங்கள் வேலை செய்யும். என்னென்ன வேலை செய்யணும்னா இவங்க எடுக்கிற முயற்சிகள் வேலை செய்யும். முக்கியமாக மேஷத்தில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுவாங்க, காவல் சம்மந்தமாக, டிஃபென்ஸ் சம்மந்தமாக ட்ரை பண்ணுவாங்க. ப்ரைவேட்டில் இருக்கவங்களும் பிஸ்னஸ்க்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஃபைட்டர்ஸ், அவங்களும் ஃபைட்டர்ஸ். ஸோ பிஸ்னஸ் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றியாகும். ஏதோ ஒரு எஃபர்ட். நான் இப்போ அப்ராடுக்கே இப்போ இதில் நிறைய பேர் ஃபாரின் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் ஃபாரின் பார்த்ததே இல்லையான்னு. எல்லாருக்கும் இல்லை, அந்தந்த ஜாதகத்துக்கு ஒவ்வொன்று செட் ஆகும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒன்று. படிக்க போகிறதா இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும், ப்ரொமோஷனாக இருந்தாலும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணணும்னா அதுக்கு டைம் சூப்பராக இருக்கு. ஜென்ரலாக இவங்களுக்கு வந்து இந்த நிலம் ரொம்ப பிடிக்கும், நிலம் வாங்கி போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நிலமோ, ஸ்டாக் மார்க்கெட்டோ, நகையோ, வண்டி இவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது. நீங்கள் ஏதாவது வண்டியிலலாம் அப்படியே டக்கு டக்குன்னு கட் அடிச்சுலாம் போங்கல்ல, அதெல்லாம் பக்கா மேஷம் இல்லை செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேஷமாக இருக்கும் இல்லை செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க தான். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எப்படி சார் அது மேஷம் கண்டுபிடிக்குதுன்னா பாருங்க, மூக்கில் அப்படியே கூராக வரும். இதெல்லாம் மேஷம். அவங்க தான் டக்கு டக்கு டக்குன்னு இந்த ஃபாஸ்ட்டாக போகிறதுலாம் மேஷம். ஸோ அந்த ஃபாஸ்ட் வண்டி வாங்குறதோ இது எல்லாமே அவங்களுக்கு அமையதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனால் எதில் போடணும், எதை இன்வெஸ்ட்மெண்ட் போடணுன்றத அவங்க ஜாதகம் பார்த்து தான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை நம்ம பார்த்து சொல்லலாம். இது ஒன்று. இவங்களுக்கும் வந்து எப்படின்னா மேரேஜுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டைம். மேரேஜுக்கு டைம் நல்லா இருக்கு. மேரிட் ஆனவங்க வந்து அந்த மகப்பேரை ட்ரை பண்ணுறதுக்கு டைம் நல்லா இருக்கு. இவங்களும் ஏதாவது கடன் வாங்கணும்னா அதுக்கும் டைம் நல்லா இருக்கு. பட் அந்த சனி தாக்கம்லாம், அந்த சனி பயிற்சியாக நடக்கிறதுனால தேவையான அளவுக்கு வாங்கிட்டாங்கன்னா அது மட்டும் வாங்கினாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எதில் இவங்க ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் வந்து அவங்க அப்ரோச் பண்ணுற விதம். ஏன்னா இவங்க சட்டுன்னு கோவப்படுற டைம், டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லது. ஏன்னா டென்ஷன்லேயே இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக நிறைய குழப்பிப்பாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. ஸோ டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கன்னா நல்லது.
அந்த டென்ஷன் எங்க இது ஆகும்னா உடம்புல அடிக்கும். ஓகே. இவங்களுக்கு மோஸ்ட்லி சூட் உடம்பா இருக்கும், அந்த பித்தம்னு சொல்லுவாங்க. லக்னம் ராசி பொறுத்த கொஞ்சம் மாறும், பட் ஜென்ரலாகவே உங்களுக்கு சூட் உடம்பா இருக்கும். அந்த சூடு எங்கன்னா வைரல் தான் வந்து அடிக்கும். அப்படி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, டெஸ்க்டாப்லேயே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தோன்னா லைட்டாக அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வரும். அந்த உடம்புல ஹீட் அப்படியே இறங்கும். நான் தான் சொன்னேன், அஸ்ட்ராலஜின்றது சயின்ஸு. இது ஒர்க் ஆகலைன்னா ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒன்று தப்புன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனால் அது ஒர்க் ஆகும், சரிங்களா? அந்த ஹீட் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா இவங்க காரமாக சாப்பிடக்கூடாது, சூடாக சாப்பிடக்கூடாது, ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிடக்கூடாது, டீ அதிகமாக குடிப்பாங்க. ஆடி வெயில்லையும் போயிட்டு டீ ஆர்டர் பண்ணதுனாவே நம்ம அதுதான், சரிங்களா? அந்த அந்த மாதிரி ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்றதுதான். சரி, நல்ல விஷயம் நாலு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் நல்லா ஒர்க் ஆகும், பிஸ்னஸ் நல்லா ஒர்க் ஆகும், ப்ராஃபிட் வரும். ஆனால் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா அதுலேயும் சனி பகவான் காம்பினேஷன் இருக்குது, ராகு பகவானோட காம்பினேஷன் இருக்குது. அதனால் மேஷராசி லக்னக்காரங்களுக்கு தெரியும், எங்கே போனாலும் ஒரு பஞ்சாயத்தோடவே தான் கூட வரும். பட் இவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்க, அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த ஹேண்டில் பண்ணுற தைரியம் இருக்கும், தேர் லைக் ஃபைட்டர்ஸ். அதனால் ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிஸ்னஸ் நல்லாவே போகும், நல்லாவே லாபம் வரும். தூக்கம்லாம் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாங்கன்னா இப்போ நம்ம வழிபாடுகள் சொல்லலாம். முருகர் வழிபாடு நல்லது, முருகர் வழிபாடு, துர்கை அம்மன் வழிபாடு, யோக நரசிம்மர் வழிபாடு, இந்த வழிபாடுகள் பண்ணுறது நல்லது. இவங்களும் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரை இதில் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. தூக்கம்லாம் இவங்களுக்கு வரலைன்னா அந்த கிரகங்கள் பொறுத்து நம்ம சில சொல்யூஷன் சொல்லுவோம். பட் இன் ஜென்ரல் அவங்க வந்து ராத்திரி குளிச்சுட்டு தூங்கினா, ஏன்னா ஹீட் பாடி, ஹீட் பாடி தூங்கும் போது வயிற்றில் இருக்க ஹீட்டு உடம்புல மற்ற இடத்துல பரவும். அப்போ என்னன்னா நல்லா குளிச்சுட்டு அதுலேயும் சுடு தண்ணியில் குளிச்சாங்கன்னா கஷ்டம். கொஞ்சம் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு படுக்கும் போது இவங்களுக்கு வந்து தூக்கம், அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் கொஞ்சம் குறையும், உடம்புல ஹீட்லாம் குறையும். இவங்க உடம்புல ஹீட்டை குறைச்சாங்கன்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகும். ஹீட்டுக்கும் வேலைக்கும் என்ன சம்மந்தம் சார்னா நிறைய சம்மந்தம் இருக்கு. உங்களுக்கு உடம்புல இருக்க ஹீட்டு மண்டைக்கு போகும், மண்டையில் இருக்க ஹீட்டு வேலையில் காட்டும். ஸோ இந்த ஹீட்டை நீங்கள் குறைச்சாலே லைஃப்ல எல்லாமே ரெகுலேட் ஆகும். சூப்பர் சார். ஓகே சார், அடுத்தது ரிஷபம். லக்னம் எப்படி? எஸ், ரிஷபம் லக்னமும் நல்லா இருக்கு. எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா சொல்லுவாங்க ரிஷபம் தான் ஜாக்பாட் 2025 ரிஷபமுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபகாரன் போய் கேட்டதான் அவனுக்கு தெரியும் என்னன்னா நல்லா இருக்கு. பட் சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்காரு, நல்லா அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு. பட் ஓவராலா பார்க்கும்போது பெட்டர் பொசிஷன். என்னென்ன பெட்டர் பொசிஷன்னா இவங்களுக்கு வந்து கையில் ஓரளவு காசு இருக்கும், கையில் காசு நிற்கும், குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும். இவங்களும் எடுக்கிற அந்த முயற்சி ஸ்தானங்கள்லாம் இவங்க நல்லாவே ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கும் மேரேஜுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்களும் எப்படின்னா இந்த இதுக்கு முன்னாடி நிறைய எதிரிகள் தொல்லையெல்லாம் இருந்தவங்க. ஏன்னா ரிஷபம்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா எருது, மாடு. நீங்கள் மாடு மேலே எவ்வளோ வேணாலும் லோடு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாடு காலையை போய் நீங்கள் சண்டைக்கு நின்னீங்கன்னா அடக்கவே முடியாது. ஆனால் பாசமாக மேலே ஒரு லோடு எடுத்துனா ஓடிட்டே இருக்கும். ரிஷபகாரன்னா அப்படியே தான் வேலை. நீ நல்ல வேண்டாம், உன்னால தானே கம்பெனியே நிற்கிது, நீ தான் தாங்கி நிற்கிறன்ட்டுனா வெடியே உட்காந்து வேலை செய்வாங்க. கடைசி நேரத்தில் ப்ரொமோஷன் வேற எங்கன்னா போயிடும். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே சால்வ் ஆக டைம் கம்மியாக இருக்குது. அதாவது அந்த எதிரிகள் தொல்லை மறைமுகமாகவும், ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து முன்னாடி நிற்க மாட்டாங்க, நெஞ்சுக்கு நேராக நிற்க மாட்டாங்க. ஏன்னா அது காலமாடு முட்டி தள்ளிடும். எங்க நிற்பாங்கன்னா முதுகுக்கு பின்னாடி நிற்பாங்க. அதாவது அவன் மேலேயே வண்டியை ஏற்றிட்டு வண்டி மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க. அந்த மறைமுக எதிரிகள் தொல்லைலாம் கம்மியாகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கும் இப்போ பிஸ்னஸுக்கோ எதுக்காவது அவங்க கடன் வாங்குறாங்கன்னா அந்த கடனும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கணும். அது கடனும் சொல்லலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னும் சொல்லலாம். இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் முதலாளிகள், இப்போ எனக்கு பார்க்குற ஜாதகம் நிறைய முதலாளிகள் தான். ஏன்னா நான் பிஸ்னஸ் ஆயிருந்ததுனால அவங்க தான் வருவாங்க. அவங்க இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க. சரி, நம்மளே ஒரு 10 லேடிஸ் சேர்ந்து அந்த சுயக்குழு இது பண்ணுறாங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்குறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுக்குலாம் டைம் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா ஃபேமிலியில் இவங்க பொறுமையானவங்க. ஆனால் டக்குன்னு வெடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அந்த காலமாடு வந்து அடிச்சு தூக்குற மாதிரி எல்லாரும் தூக்கிடுவாங்க. மிகப்பெரிய ஒரு பிரளயமா மாறிடும். அந்த இவங்க பொறுமையா இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய சரிங்களா, இன்னும் பொறுமையா. இவங்க இப்போ நான் இப்போ ஹஸ்பண்டும் ஒய்ஃபோ ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க, ரிஷப ராசி ரிஷப லக்னம்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணனா ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு நல்லா சமைச்சு போட்டா முடியுது. சாப்பாட்டு பிரியர்கள். நீங்கள் மாடு பார்த்தீங்கன்னா ஒன்று எப்போ நீங்கள் பார்த்தாலும் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பார்த்துறீங்களா.
வாய் அசைப்பட்டுக்கிட்டே இருக்கும், வாய் அசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க ரிஷப ராசி ரிஷபக்காரங்க நீங்க பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும், ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் பேக்லயோ டெஸ்க்லயோ இருந்துகிட்டே இருக்கும். அது பார்க்கும்போதே தெரியும். அது வந்து என்னன்னா வேற சில ராசிகளும் இருக்கு, சாப்பிட்டு இருக்க ராசி. பட் எதை சாப்பிடுறாங்கன்றத பொறுத்து நம்ம சொல்லலாம். அதுவும் இருக்கு. மோஸ்ட்லி இவங்க இந்த ஸ்வீட் சம்பந்தமெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டை பாத்தீங்கன்னா தானாக போயிடுவாங்க. அதை பார்க்கும் போதே ரிஷபா சரி உட்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாருன்னா இருக்கீங்க, இல்ல உங்க பசங்களே ரிஷபம், அவன் சேட்டை பண்ணிட்டே இருக்கானா, நல்லதை சமைச்சா போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு சொல்லுங்க மம்மி அப்படின்ட்டு உட்காந்துருவாங்க. இதுதான் ஹேண்டிலிங். அஸ்ட்ராலஜியை இப்படிதான் ப்ராக்டிக்கல் லைஃப் யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் சூப்பரா தெரியும். ஓகே சார், சூப்பர் சார். அடுத்தது மிதுனம் சார். மிதுனத்துக்கும் குரு அதுலயே இருக்கிறதான டைம் இவங்களுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இவங்களுக்கும் கையில நல்ல பணம் நிற்கும். இவங்களும் எடுக்கிற முயற்சி ஸ்தானங்கள்ல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும். ஏன்னா மிதுனம் வந்து என்னன்னா, மிதுனமுக்கு வந்து ஜென்ரலா யாரும் அட்வைஸ் பண்ணவே வேண்டாம். மிதுனம் தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். அட்வைஸ்ன்றதை விட இந்த பஞ்சாயத்து பண்றது, நடுவில் இருங்கப்பா அதெல்லாம் மிதுனம் நல்லா பண்ணுவாங்க. இவங்கள வந்து நிறைய பேர் லாயர்ஸ் இருப்பாங்க. மிதுனத்துல லாயர்ஸ் வந்து அவங்கள வின் பண்றது ரொம்ப கஷ்டம். சூப்பரா பேசுவாங்க. நீங்க உங்க ஆபீஸ்லயே தெரியும், ஒருத்தர் பேசுவான், அவன் பேசுறது தப்புன்னு தெரியும், ஆனா அவங்க எதிர்த்து நம்மளால டிபேட்டே பண்ண முடியாது. அதெல்லாம் மிதுனம். மிதுன லக்னம் மிதுன ராசி. அப்படி இல்லைன்னா புதன் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்கள வந்து பேச்சை வின் பண்ணவே முடியாது. அதனால இவங்க ஜென்ரலா வந்து யார்கிட்டயும் அட்வைஸும் கேட்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையாம மாறும். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் தேவை. முயற்சி ஸ்தானத்துல அவங்க எடுத்து வைப்பாங்க, ஏதோ ஒண்ணு சொதப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஏதாவது தப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் என்னன்னா, என் ஃப்ரெண்டு கிட்டலாம் கேட்க முடியாது, என்னோட கெத்து குறைஞ்சிடனா சைலண்டா அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டு ஜாதகத்தை காட்டி எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லதுன்றதை பார்த்து இது பண்ணிக்கிட்டாங்கன்னா அது சூப்பரா இருக்கும். எது வேற எதுல அவங்க கொஞ்சம் ஜாகிரதை இருக்கணும், ஆஃபீஸ். ஏன்னா ஆக்சுவலா மிதுனம் வந்து பார்க்க ஜாலியா இருப்பாங்க, ஆனா பயங்கரமா பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம மிதுன ராசினாவே அப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லா டோட் பண்ணுவாங்க. அவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்கன்றத கண்டுபிடிக்கவே நமக்கு டைம் ஆகும். அதாவது நம்ம வீட்டுல வந்து யாரும் சொல்லக்கூடாது, பொதுவாக ஒரு சித்தி பெரியமா அத்தை யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் இதை சொன்னாங்கன்றது நம்மளுக்கு கண்டுபிடிக்க டைம் ஆகும். கடைசியில பார்த்தா நீதானா இது அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் மிதுனம் சைலண்டா பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஆனா என்ன இப்ப அவங்களுக்கே பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க எனக்கு யாரா இது பண்ணிட்டு இருக்கு அவங்க தேடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை. அப்ப இப்ப என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துல பாலிடிக்ஸ் நடக்குது, ஏதோ ஒரு இடத்துல ஆபீஸ்ல பிரச்சனை நடக்குது. அதான் இப்ப வந்து ப்ரொமோஷன் டைம். ஏப்ரல் மே வந்து ப்ரொமோஷன் டைம். அது இப்பவே ஸ்கோர் கார்டுன்னு எழுதுவாங்க, அப்ரைசல் ஃபார்ம்ஸ். அதுல ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா அங்கிருந்து தள்ளி இருக்கணும். தள்ளி இருந்தாங்கன்னாவே தப்பிச்சிருவாங்க. அது உள்ள அவங்க மாட்டாம இருந்தாலே தப்பிச்சிருவாங்க. அப்ப நான் என்ன பண்றது? அப்ப நான் அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாலிடிக்ஸ் இல்ல, ஒரு விஷயத்துள்ள போயிட்டு அந்த பிரச்சனை ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண, அதாவது கிருஷ்ணர் மாதிரி அந்த மத்தியஸ்தம் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பண்ணலைன்னா அவங்க ஷிவரிங் ஆயிடும் அந்த மாதிரி அவங்களுக்கு. ஸோ அப்போ நான் வேற என்ன பண்றதுன்னா, இப்போ வந்து ஃபேமிலி டைம். அவங்களுக்கு ஃபேமிலி வீடு சூப்பரா இருக்கு, ஃபேமிலியில் நல்லா இருக்கும். ஃபேமிலியோட அவங்க டிராவலிங் பண்றதுக்கு ரொம்ப டைம் நல்லா இருக்கு. அது ஏர் டிராவல் ஜாஸ்தியா பண்ணலாம். ஏர் டிராவல் பண்ண முடியலன்றவங்க இப்போ இங்க இருந்து தென்காசி மண்ணா போயிட்டு வரலாம், குடும்பத்தோட போயிட்டு வரலாம், குலதெய்வம் கோயில் போயிட்டு வரலாம். ஊர் சுத்தி பார்க்கறதுன்றது கொடைக்கானலுக்கு மலையை பார்க்கவும் போகலாம், இல்ல பூம்பாறை முருகனை பார்க்கவும் போகலாம். பூம்பாறை முருகனை பார்த்தா கொடைக்கானல் பார்த்த மாதிரியே இருக்கும், சாமி அருள் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குடும்பத்தோட கோவில் போயிட்டு வர்றது ஒன்றும் நல்ல சிறப்பு. ஆனா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அந்த மெமரி லாங் லாஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா நம்ம அப்பா கூட இத்தனை வருஷம் வாழ்ந்துருப்போம், ஆனா ஒரு சில இடம் போயிட்டு இருந்து நமக்கு அப்படியே ஞாபகம் இருக்கணும். அந்த மாதிரி டைம் இது. அந்த இது வந்து ஃபேமிலிக்கான விண்டோ. ஃபேமிலி நல்லா இருக்கும். சார் எனக்கு ஃபேமிலியே இல்லை சார், கல்யாணம் ஆகல சார், கல்யாணம் ஆகிறதுக்கு டைம் நல்லா இருக்கும். இவங்களும் வந்து இவங்க நல்ல லவ் பண்ணுவாங்க. இவங்களும் கவிதை எழுதுறது, பாட்டு கேட்கறது, இதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. ஸோ லவ் பண்றவங்களுக்கு மேரேஜா மாத்தணும்னு டைம் சூப்பரா இருக்கு. இந்த டைம்ல நடுவில் ஏதாவது இந்த பஞ்சாயத்து பண்றதுலாம் வந்து அதெல்லாம் கம்மியாயிடும். அந்த எதிரிகள் தொல்லை அதெல்லாம் கம்மியாகும். மகப்பேருக்கு யாராவது ட்ரை பண்றாங்கன்னா அதுக்கும் டைம் நல்லா இருக்கு. இவங்களுடைய பிஸ்னஸ்ல போய் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ஒர்க் ஆகும். சில ராசிக்கு பார்ட்னர்ஷிப் ஒர்க் ஆகாது, மிதுனத்துக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா பிரச்சனை வந்து இவங்களால தான் இவங்ககிட்ட யாரும் பிரச்சனை பண்ண முடியாது. யாரா இருந்தாலும் இவங்க ஜெல் ஆயிடுவாங்க. இவங்க தப்பா சொல்ல, இவங்க வந்து எப்படின்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஜெல் ஆயிடுவாங்க. அதனால இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஒர்க் ஆகும். ஸோ புதுசாக நான் பிஸ்னஸ்க்கு ஒரு பார்ட்னர்ஷிப் ட்ரை பண்ணுறேன்னா அதுக்கெல்லாம் இது வந்து
சூப்பரான நல்ல நாள் அப்படின்றது. பர்சனல் ரேப்போ ப்ரொஃபஷனல் ரேப்போக்கு இது வந்து ஒரு சூப்பரான டைம். இவங்க வழிபடுறதும் எப்படின்னா இப்போ பெருமாள் வழிபடுறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து பெருமாள் கிருஷ்ணர் வழிபடலாம், துளசி கொடுத்து வழிபடலாம். திருவாதிரைனா எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிவன் கிட்ட போயிடுவாங்க. அவங்க வந்து அந்த நடராஜ ரூபம், ஒரு ஒரு ரூபத்துக்கு ஒரு தாற்பயம் இருக்கு. ஓகே, எல்லாமே சாமி தான், எல்லாமே சிவன்றோம். அப்படியே சிவனுக்குள்ளே இத்தனை போஷஸ் வச்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தாற்பயம் இருக்கு. ஸோ இவங்களுக்கு இந்த நடராஜ தாற்பயம் வேண்டும் போது, ஏன்னா இது வித்தைஸ்தானம், அது வித்தைக்கானது. ஸோ அதை பண்ணும்போது ஒன்றும் பவர் ஏறும். அவருக்கு வில்லுவம் வச்சு வழிபடலாம். படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் இந்த சிறுபருப்பு, ஏன்னா இப்போ நாங்கள் படிக்கிற குழந்தைங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக எப்படி மெமரி பூஸ்டப் பண்ணுறது. நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ளே அஸ்ட்ராலஜின்னு நம்ம சிரிக்கிறோம், அப்படி இல்லை. நம்ம சின்ன வயசை கேட்டிருக்கீங்களா, வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் வரும். ஏன் வரும்? வெண்டைக்கான்றது அது ஒரு புதன், அதில் வந்து புதனுடைய அதிகமாக இருக்கும். அதை சாப்பிடும்போது புதன் எனர்ஜி அதிகமாகும். புதன் எனர்ஜி அதிகமான மெமரி பவர் அதிகமாகும். நம்ம அதை பார்த்து சிரித்தோம். இன்னைக்கு அப்ராட்ல அதை எந்த கெமிக்கல்ன்றது, அந்த கெமிக்கலை மட்டும் எடுத்து அதை ஒரு ப்ராடக்டாக விற்கிறாங்க. நம்ம சிரிச்சோம்னா நம்ம வெளிநாட்டுக்காரண்ட காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி. அவங்க தப்பு சொல்லலை, அவங்க சயின்ஸாக பார்க்குறாங்க, நம்ம நம்பிக்கையை சிரிச்சுட்டு போயிடுறோம். ஸோ அவங்களுக்கு இந்த பச்சை பயிறு, வெண்டைக்காய், பச்சை காய்கறிகள் சாப்பிடும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெமரி பவர் வரும். இப்போ நீங்கள் மிதுனம்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சா எனக்கு என்ன ஆக போகுதுன்னா கம்யூனிகேஷன் வரும். நீங்கள் ஆங்கரிங்கில் இருக்கீங்க, இல்லை வேற யாராவது ப்ரொஃபஷனில் இருக்காங்க. சில பேருக்கு வந்து வாயால் தான் பிரச்சனைன்னுவாங்கல்ல, அவங்களாம் பச்சை காய்கறிகள் சாப்பிட்டா கம்யூனிகேஷன் உள்ளே வந்துடும். அப்போது அந்த கம்யூனிகேஷனால் வர பிரச்சனைகள் கம்மியாகும். முக்கியமா மிதுனத்துக்கு 3ஆம் வீடு இப்ப பாதிக்குது, கம்யூனிகேஷன் அடி வாங்கும். அப்போ இவங்க அந்த பச்சை காய்கறிகள் சாப்பிட சாப்பிட கம்யூனிகேஷன் ரிலேட் ஆகும். ஓகே சார், சூப்பர் சார். ஸோ தெளிவா ஒரு லக்னமா நம்ம பார்த்துட்டு வரோம். எதெல்லாம் அவங்க வந்து பார்த்து பத்திரமா இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்க்குற மக்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றிம்மா.